அனைவருக்கும் வணக்கம். நடிகை காஞ்சனா அவர்கள் தமிழ் சினிமாவின் முதல் இன்ஸ்ட்ருமெண்ட் கலர் திரைப்படம் காதலிக்க நேரமில்லை. அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர். 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் நடிகை காஞ்சனா அவர்கள். தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தானமாக எழுதி வைத்தவர் நடிகை காஞ்சனா அவர்கள். நடிகை காஞ்சனா அவர்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். 1960 மற்றும் 70 காலகட்டங்களில் தென்னிந்திய திரையுலகில் ஒளிவீசும் ராணியாகவும் அன்றைய இளைஞர்களின் மனம் கவர்ந்த நடிகையாகவும் வலம் வந்தவர் நடிகை காஞ்சனா அவர்கள். நடிகை காஞ்சனா அவர்கள் சினிமாவில் பல நடிகர்களுடன் தோன்றினாலும் ரசிகர்கள் அனைவரையும் தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவே அவர் இருந்துள்ளார். தன்னுடைய அழகாலும் நடிப்பாலும் ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றவர் காஞ்சனா அவர்கள். மேலும் சில படங்களில் தன் சிறப்பான நடிப்பையும் அவர் வெளிப்படுத்தினார். சாஸ்திரி மற்றும் வித்தியலதா தம்பதிகளுக்கு மூத்த மகளாக பிறந்தார் காஞ்சனா அவர்கள். காஞ்சனா அவர்கள் செல்வ செழிப்பான ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். மிக வசதியான குடும்பம் என்றாலும் அவருடைய பெற்றோர்களுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனை மற்றும் சச்சரவு காரணமாக பெரும்பாலும் தனிமையிலேயே இருந்தார் காஞ்சனா அவர்கள். மேலும் அவர் அன்புக்கு ஏங்கிய ஒரு குழந்தையாகவே வளர்ந்துள்ளார். இதன் காரணமாகவே தன் தனிமையை போக்க நினைத்த காஞ்சனா அவர்கள் தன் கவனத்தை பரதம், சங்கீதம் போன்றவற்றின் பக்கம் செலுத்த தொடங்கியுள்ளார். இளம் வயதிலேயே சங்கீதம், பரதம் போன்றவற்றில் கை தேர்ந்தவராக மாறினார் காஞ்சனா அவர்கள். அவர் தன்னுடைய பெரும்பாலான நேரங்களை தன் நண்பர்களுடனேயே கழித்து வந்துள்ளார். அப்போதுதான் தனது ஆண்டி வீட்டில் வசித்து வந்த தெலுங்கு நடிகரின் அறிமுகம் காஞ்சனாவிற்கு கிடைத்தது. அதன் பின் காஞ்சனா அவர்கள் நாகேஸ்வர ராவின் நடிப்பில் நடிகை அஞ்சலி தேவியின் தயாரிப்பில் 1957ஆம் ஆண்டு வெளியான ஸ்வர்ண சுந்தரி என்னும் தெலுங்கு படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் காஞ்சனா அவர்கள். அதே படம் தமிழில் மணாளனே மங்கையின் பாக்கியம் என்ற பெயரில் வெளியானது. அந்த படத்தில் வரும் தேவதைகளில் ஒருவராக சிறு கதாபாத்திரத்தில் நடித்தார். தனது 18வது வயதிலேயே சினிமாவில் தன் முதல் அடியை எடுத்து வைத்த காஞ்சனா அவர்கள் அதன் பின் சினிமாவை விட்டு விலகி படிப்பில் கவனம் செலுத்தினார். இந்த சமயத்தில்தான் காஞ்சனா அவர்களின் தந்தை செய்து வந்த வியாபாரம் நஷ்டத்தை கொடுக்க காஞ்சனாவின் குடும்பம் கடன் சுமையால் தத்தளிக்க தொடங்கியது. இதை அடுத்து கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காஞ்சனா அவர்கள் தன் குடும்பத்தின் கஷ்டத்தை போக்கும் விதமாக இந்தியன் விமானத்தில் பணிப்பெண்ணாக வேலையில் சேர்ந்தார். ஒரு முறை அந்த விமானத்தில் தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் பயணம் செய்தார். அப்போது காஞ்சனா அவர்களின் அழகாலும் கவர்ச்சியான சிரிப்பாலும் ஈர்க்கப்பட்ட ஸ்ரீதர் அவர்கள் தான் இயக்கிய தமிழ் சினிமாவின் முதல் இன்ஸ்ட்ருமெண்ட் கலர் திரைப்படமான காதலிக்க நேரமில்லை என்ற படத்தில் காஞ்சனா அவர்களை நாயகியாக நடிக்க வைத்தார். காஞ்சனா அவர்கள் காதலிக்க நேரமில்லை படத்தில் கதாநாயகியாக நடித்து திரையுலகில் தன் பிரவேசத்தை மீண்டும் தொடங்கினார். அந்த படத்தில் ஆரம்ப காட்சியில் வரும் என்ன பார்வை உந்தன் பார்வை என்ற பாடலில் தோன்றும் காஞ்சனா அவர்கள் தன் பார்வையால் தமிழ் ரசிகர்களை கவர்ந்தார். தன் முதல் படத்திலேயே தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த நடிகை காஞ்சனா அவர்கள் அதன் பின் தமிழ், தெலுங்கு, கன்னடம் என அனைத்து மொழிகளிலும் முன்னணி கதாநாயகியாக நடிக்க தொடங்கினார். கொடிமலர், மோட்டார் சுந்தரம் பிள்ளை, பறக்கும் பாவை போன்ற படத்தில் 2வது கதாநாயகியாக நடித்து வந்தார். அதன் பின் அதே கண்கள், பாமா விஜயம், தங்கை, பொண்ணு மாப்பிள்ளை, சாந்தி நிலையம் போன்ற படத்தில் நடித்தார்.
அந்த படங்கள்தான் நடிகை காஞ்சனா அவர்களின் நடிப்பிற்கு தீனி போடும் திரைப்படங்களாக அமைந்தது. சினிமாவில் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்த காஞ்சனா அவர்கள் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே இல்லை. அவரின் பெற்றோர்களும் காஞ்சனா அவர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாமல் இருந்தனர். நான் படத்தில் பிஸியாக நடித்து சம்பாதித்த காரணத்தால் எனக்கு திருமணம் செய்து வைப்பதை கூட என் பெற்றோர்கள் மறந்துவிட்டனர். நானும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருந்துவிட்டேன். இப்போது நான் என் தங்கையின் ஆதரவில் இருக்கிறேன். என்னுடைய தங்கை என்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறார். இப்போது நான் ஆன்மீக ஈடுபாடுகளில் தீவிரமாக இருக்கிறேன். தினமும் காலையில் எழுந்து ஏழுமலையானை தியானம் செய்வதும் யோகா பயிற்சிகளில் ஈடுபடுவதுமாக எனது பொழுதுகள் கழிகின்றன. எனக்கு இன்னொரு பிறவி வேண்டாம் என்று நான் கடவுளிடம் கேட்டுள்ளேன் என்று சமீபத்தில் வெளியான பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் நடிகை காஞ்சனா அவர்கள். காஞ்சனா அவர்கள் அவர் சம்பாதித்த பணத்தில் சென்னை டி நகரில் சொத்துக்கள் வாங்கினார். ஆனால் அந்த சொத்துக்களை காஞ்சனா அவர்களின் உறவினர்கள் அபகரித்து கொண்டனர். ஒரு கட்டத்தில் கதாநாயகியாக நடித்து வந்த காஞ்சனா அவர்களுக்கு பட வாய்ப்பு குறைந்து போனது. அதன் பின் அவர் பல திரைப்படங்களில் கௌரவ வேடத்தில் நடித்து வந்தார். நடிகை காஞ்சனா அவர்களின் உண்மையான பெயர் வசுந்தரா தேவி. விமான பணிப்பெண்ணாக வாழ்க்கையை துவங்கிய வசுந்தரா தேவியை தனது காதலிக்க நேரமில்லை படத்தின் மூலம் 1964ஆம் ஆண்டு காஞ்சனா என்று பெயர் சூட்டி அவரை கதாநாயகியாக நடிக்க வைத்து அவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றினார் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள். நடிகை காஞ்சனா அவர்களின் பெயர் மாற்றத்திற்கு காரணம் நடிகை வைஜெயந்தி மாலாவின் தாயாரும் அப்போது அதே பெயரில் நடித்து கொண்டு இருந்தார். அதனால் வசுந்தரா தேவி என்ற அவரின் பெயரை காஞ்சனா என்று மாற்றினார் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள். 46 ஆண்டுகள் ஓய்வே இல்லாமல் நடித்தார் காஞ்சனா அவர்கள். அவர் சினிமாவில் இருந்து விலகி இருந்த நிலையிலும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான அர்ஜுன் ரெட்டி படத்தில் பாட்டியாக நடித்திருந்தார் நடிகை காஞ்சனா அவர்கள். நடிகை காஞ்சனா அவர்கள் சம்பாதித்து பணம் கொடுக்கும் போதெல்லாம் உன் பணத்தில்தான் இந்த இடத்தை வாங்கி இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் சம்பாதிப்பதற்காக ஓடியது போதும், இனி ஒரு வீட்டை கட்டி கொஞ்சம் ஓய்வெடுப்போம் என்று தன் இடத்தை கொடுங்கள் என்று காஞ்சனா அவர்கள் கேட்டபோது எது உன் இடம் என்று கேட்டு தங்கள் கோர முகத்தை காட்டியுள்ளனர். அப்போது அதிர்ந்து போன காஞ்சனா அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது அவருடைய தங்கை கிரிஜாவும் திருப்பதி ஏழுமலையானும் தான். தான் சம்பாதித்த பணத்தை இழந்தது கூட காஞ்சனா அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் தன்னை அநியாயமாக ஏமாற்றியதைத்தான் அவரால் தாங்க முடியவில்லை. அதன் பின் நியாயம் கேட்டு சில முறை கோர்ட்டிற்கும் பல முறை திருமலைக்கும் சென்று முறையிட்டுள்ளார். காஞ்சனா அவர்கள் திருமலைக்கு போகும் போதெல்லாம் மலை பாதை வழியாக வாகனத்தில் செல்லாமல் கீழ் திருப்பதியில் இருந்து மேல் திருப்பதிக்கு நடந்தே தான் செல்வாராம். பெருமாளே, இந்த வழக்கில் ஜெயித்து என் சொத்து எனக்கு கிடைத்தால் பின் அது என் சொத்து அல்ல, உன் சொத்து என்று சொல்லிவிட்டு வந்துள்ளார் நடிகை காஞ்சனா அவர்கள். கடைசியில் நியாயம் வென்றது. சென்னையில் உள்ள அவரது சொத்து அவருக்கே திரும்ப கிடைத்தது. இது எல்லாமே பெருமாள் செய்த மாயம் என்றெண்ணிய காஞ்சனா அவர்கள் தான் பெருமாளுக்கு கொடுத்த வாக்குப்படி சென்னை டி நகர் GN செட்டி தெருவில் உள்ள தன் சொத்துக்கள் அனைத்தையும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தானமாக கொடுத்து விட்டார். நடிகை காஞ்சனா அவர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தானமாக எழுதி கொடுத்த நிலத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான காலி இடமும் அடக்கம்.
இப்போது அந்த இடத்தில் 14,880 சதுர அடியில் ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் தேவி பத்மாவதி தாயாருக்கு கோவில் கட்டப்பட்டுள்ளது. ராஜகோபுரம், பிரகாரம் மற்றும் முகாம் மண்டபம் என கோயில் மிக பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதியானது திருப்பதி தேவஸ்தான விதிகளின்படி நன்கொடையாக பெறப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு 2வது மாதம் 22ஆம் தேதி அன்று காஞ்சி காமகோடி பீடாதிபதி முன்னிலையில் அடிக்கல் நாட்டப்பட்டு கோயில் கட்டுமான பணி தொடங்கி நடைபெற்றது. மொத்தமுள்ள 6 கிரவுண்ட் நிலத்தில் 3 கிரவுண்ட் நிலத்தில் கோயிலும், மீதமுள்ள நிலத்தில் மண்டபம், சுவாமி வாகனங்கள் நிறுத்துமிடம், மடப்பள்ளி உள்ளிட்டவை கட்டப்பட்டுள்ளன. அந்த கோயிலின் கருவறையில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் ஆலயத்தில் உள்ளது போன்று தாயார் பத்மாவதி சிலையை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. தான் வாக்களித்தபடி திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தானமாக எழுதி வைத்த நடிகை காஞ்சனா அவர்கள் தற்போது ஒரு ஆன்மீகவாதியாக அமைதியாக வாழ்ந்து வருகிறார். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.